குட் மார்னிங் டு ஆல். டுடே டாபிக் டெக்கன் பிளாட்டியோ. டெக்கன் பிளாட்டியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய வெஸ்ட், ஈஸ்ட் அண்ட் சவுத், இந்த வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் சைடில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஒரு சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு பேர் தான் சொல்கிறோம் டெக்கன் பிளாட்டியோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளாட்டியோ அப்படின்றது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பிளாட்டியோ மீன்ஸ் தக்கான பீடபூமிகள் அப்படின்னு சொல்கிறோம். டெக்கன் பிளாட்டியோ அப்படின்னா தக்கான பீடபூமிகள். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் ஹை ஹில் ஸ்டேஷன்ஸ், அதிகமான மலைப்பகுதிகளும் அதிகமான மலைத்தொடர்களும் சின்ன சின்ன மலைக்குன்றுகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் தான் சொன்னால் டெக்கன் பிளாட்டியோ. இது ஒரு வறண்ட நிலப்பகுதிகள், அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். இந்த இடங்கள் அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். This physiographic division is the largest part of the plateau regions of India. The shape of this plateau is roughly triangle. இந்த டெக்கன் பிளாட்டியோ அப்படின்றது இந்தியாவில் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எந்த இடத்துல இருக்குது, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு அண்ட் சவுத், இதோடைய 3 பகுதிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 பகுதிகளுடைய சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு பேர் தான் டெக்கன் பிளாட்டியோ. The shape of this plateau is roughly triangle. One of the side of this triangle is marked by the learning line joining Kanyakumari with Rajmahal Hills, and this line passes through the Eastern Ghats. இதோடைய ஒரு லைன் இந்தியாவுடைய லாஸ்ட் எட்ஜ் கன்னியாகுமரியும், இன்னொரு லைன் ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இணைக்குது, ராஜ்மஹால் ஹில்ஸ், இந்த பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். நெக்ஸ்ட் ஒன், வெஸ்ட் சைடில் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகளை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்ற இந்த டெக்கன் பிளாட்டியோ அப்படின்றது இந்தியாவில் இருக்குது. The second arm marked by the Chatpura range, Magadhya Hills, Michael Range and Rajmahal Hills. The third arm marked by the Western Ghats. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்றது, ஒரு லைன் அப்படின்றது கன்னியாகுமரியும், இன்னொரு லைன் ராஜ்மஹால் ஹில்ஸையும் ஈஸ்ட் சைடில், அதுக்கு அடுத்து இன்னொரு லைன் வெஸ்டர்ன் காட்ஸையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு லைனாக இருக்குது. The area of this plateau is about 7 lakhs square kilometer and the height ranges of 500 to 1000 meter above sea level. இந்த டெக்கன் பிளாட்டியோஸில் இருக்கக்கூடிய டோட்டல் கிலோமீட்டர், இந்த டெக்கன் பிளாட்டியோ அப்படின்றது இந்தியாவில் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs square kilometer. இது டோட்டல் லேண்ட் ஏரியா 7 lakhs square kilometer. இந்த டெக்கன் பிளாட்டியோஸில் இருக்கக்கூடிய ரேஞ்சஸுடைய ஹைட் அப்படின்றது 500 to 1000 மீட்டர் அளவுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து இதோட ஹைட் அப்படின்றது இருக்குது. The Western Ghats forms the western edge of the Peninsular Plateau. வெஸ்டர்ன் காட்ஸோடைய எட்ஜ், வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெஸ்டர்ன் காட்ஸோடைய எட்ஜ் அப்படின்றது எதுடைய டச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுடைய இணைப்பு, அது எதை அது இணைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசுலர் பிளாட்டியோ. பெனிசுலர் பிளாட்டியோ அப்படின்னா இந்தியாவுடைய சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு பேர் தான் சொல்கிறோம் பெனிசுலர் பிளாட்டியோ அப்படின்னு சொல்கிறோம். தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு பிளேட் தான் என்ன சொல்கிறோம்னா டெக்கன் பிளாட்டியோ. இட் ரன்ஸ் parallel to அரேபியன் சி கோஸ்ட். இந்த டெக்கன் பிளாட்டியோ அண்ட் பெனிசுலர் பிளாட்டியோ இது ரெண்டும் எதற்கு பேரலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் டெக்கன் பிளாட்டியோ. த ஹையஸ்ட் ஆஃப் த ஷயாட்ரீஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். இதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பார்ட், ஹையஸ்ட் ஒரு மலைத்தொடர் பேர் தான் ஷயாத்ரி அப்படின்னு சொல்கிற ஒரு மலைத்தொடர். இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா நார்த் டு சவுத் சைடில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனைமுடி இஸ் எ ஷார்ட் ஆஃப் ட்ரை ஜங்ஷன். ஆனைமுடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா, இந்த 2 பகுதியில் இணைக்கக்கூடிய மிக உயரமான ஒரு மலைப்பகுதி தான் ஆனைமலை அப்படின்னு சொல்கிறோம். இது 2த்துக்கும் தமிழ்நாடு அண்ட் கேரளா இந்த 2 பகுதிக்கும் இணைக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் தான் ஆனைமலை ரேஞ்ச். த கார்டமம் ஹில்ஸ் அண்டு பழனி ஹில்ஸ், கொடைக்கானல் இஸ் எ பியூட்டிஃபுல் ஹில் ரிசார்ட் சிச்சுவேட்டட் இன் த பழனி ஹில்ஸ். இந்த டெக்கன் பிளாட்டியோவில் சவுத் சைடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு
மலைப்பகுதிகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை, கார்டமம் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ். கொடைக்கானல் இஸ் a beautiful hill station. This range is also called பூர்வதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மலைத்தொடர். The Eastern Ghats joining Western Ghats at நீலகிரி ஹில்ஸ். இந்த ட்ரையாங்கல் இருக்கக்கூடிய இந்த டெக்கன் பிளாட்டியோ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸையும் ஈஸ்டர்ன் காட்ஸையும் ஒரு இடத்துல லிங்க் பண்ணுது. அந்த லிங்க் பண்ணக்கூடிய அந்த இடம் தான் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஜாயின் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லணும்னா நீலகிரி ஹில்ஸ். பார்டரிங் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. கர்நாடகாவும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா என்ற இந்த 2 பார்டரில் லிங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு பார்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஹில்ஸ். இந்த இடத்துல தான் வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது. த ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் லைக் த வெஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்ற கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்றது என்ன சொல்கிறோன்னா நாட் கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆகவும், வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆகும். இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் நீலகிரியில் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அது பிரியுது. ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது நாட் கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சில ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் பிளாட்டியோஸ் அந்த பகுதிகளிலேருந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது ஒரு சில இடங்களில் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது நாட் கண்டினியூஸ் ரேஞ்சஸாக மாறுது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி, பெண்ணார், காவேரி இந்த மாதிரியான ரிவர்கள் ஃப்ளோ ஆகுறதுனால ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது நாட் கண்டினியூஸ் ரேஞ்சஸ் ஆகவும், வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ரேஞ்சஸ் ஆகவும் இருக்குது. கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார் அண்ட் காவேரி ஹேஸ் டிஸ்ட்ரக்டட் திஸ் ரேஞ்ச் அட் மெனி பிளேசஸ். டெக்கன் பிளாட்டியூ. இந்த டெக்கன் பிளாட்டியூ அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பார்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட், சவுத் அண்ட் ஈஸ்ட். வெஸ்ட், சவுத் அண்ட் ஈஸ்ட் இதோடைய சென்டர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கன் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெக்கன் பிளாட்டியூவில் ஹையஸ்ட் ரேஞ்சஸும் இருக்குது, வெரி லோயஸ்ட் ரேஞ்சஸும் இருக்குது. இதோட இந்த டெக்கன் பிளாட்டியூஸில் இருக்கக்கூடிய ரேஞ்சஸுடைய ஹைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 500 to 1000 மீட்டர் அளவுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மலைகளுடைய உயரம் அப்படின்றது இருக்குது. இந்த இடத்துல நீலகிரியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர் அண்ட் கர்நாடகா பார்டரில் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒன்றா மிங்கிளாகக்கூடிய ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் சொல்லணும் நீலகிரி. இந்த நீலகிரியில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் என்ன சொல்லணும் வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன சொல்லணும் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு பேர் தான் சொல்லணும் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய நீலகிரி. இந்த நீலகிரியிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் தனித்தனி செப்பரேட்டாக பிரியுது. அந்த செப்பரேட்டாக பிரியறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கன் பிளாட்டியூ. இந்த டெக்கன் பிளாட்டியூ பிரியும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ரேஞ்சஸ் ஆகவும், ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது நாட் கண்டினியூஸ் ரேஞ்சஸ் ஆகவும். இந்த டெக்கன் பிளாட்டியூ அப்படின்ற இந்த ஒரு பார்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால இது வெஸ்ட் சைடில் எந்த லைனை லிங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸையும், ஈஸ்ட் சைடில் ராஜ்மஹால் அதுக்கடுத்து பார்த்தா நிறைய ஹில்ஸை இந்த இடத்துல லிங்க் பண்ணுறதாகவும், வெஸ்ட் சைடில் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆகும், சவுத் சைடில் இந்தியாவோட லார்ஜ் எட்ஜ் கன்னியாகுமரியும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்றது லிங்க் பண்ணுது. இதுதான் என்ன சொல்லணும்னா டெக்கன் பிளாட்டியூ. தேங்க்யூ.